பதிவு உரிமமின்றி வாகனங்களை வைத்திருந்த 3 நபர்கள் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் ஈரான் தொடர்பாக வெளியிட்ட கருத்தை தொடர்ந்து உலக சந்தையில் $100 காணப்பட்ட கச்சா எண்ணெயின் விலை $105.38 உயர்ந்துள்ளது. கிழக்கு இந்தோனேசியாவில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு எவ்வித பாதிப்பும் இல்லை என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலைய பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். மனிதர்கள் கடைசியாக நிலவுக்கு பயணம் செய்து அரை நூற்றாண்டுக்கும் மேலான நிலையில் நேற்று 4 விண்வெளி வீரர்கள் விண்வெளி பயணத்தை தொடங்கியுள்ளனர். பாடசாலைகளில் ஒழுக்கத்தை பேணுவது தொடர்பாக புதிய சுற்றறிக்கை ஒன்றை அனைத்து மாகாண கல்வி பணிப்பாளர்கள், கோட்டமட்ட பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், பரிவனாதிபதி தேரர்கள் மற்றும் அதிபர்களுக்கு கல்வி அமைச்சால் வழங்கப்பட்டுள்ளது. பிறப்பு சான்றிதழ் இல்லை என்ற காரணத்திற்காக எந்த ஒரு பிள்ளையையும் பாடசாலையில் சேர்க்க மறுக்க முடியாது என சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் மற்றும் பொது முகாமையாளரினால் குடிநீர் தட்டுப்பாட்டை கண்காணிக்கவும் முகாமைத்துவம் செய்யவும் விசேட செயற்பாட்டு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் உள்ள முன்னணி பாடசாலைகளுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டியின் ஏற்பாட்டு பணிகளுக்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 2 பாடசாலை மாணவர்கள் நேற்று பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். இலங்கை ராணுவத்தின் 68வது பதவி நிலை பிரதானியாக மேஜர் ஜெனரல் மானத யஹாம்பத் நியமிக்கப்பட்டுள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.